ஹாய்ங்க. இப்போ ஒரு பேசிக் விஷயம் பார்ப்போம். பிடிஆர் பை 100. பிடிஆர் பை 100 வந்து நம்ம வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இப்போ நீ புரியலன்னா அடித்து கூட சொல்லி கொடுத்துருப்போம். இந்த சேம் பிரின்சிபல் நம்ம வந்து நம்மளோட சிட் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து 10,000 வந்து மாதம் மாதம் கொடுக்குறீங்க. 10,000 மாதம் மாதம் 12 மாதம்னு ஈஸியாக கணக்குக்கு வச்சுப்போம் நம்ம. ஸோ 10,000 ருபீஸ் நீங்கள் மந்த்லி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் கொடுக்கறச்சே வந்து உங்களுக்கு வந்து 1,000 ருபீஸ் உங்களுக்கு வருது. தட் இஸ் ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் 10,000 கொடுத்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? இது வந்து ஆர்டி எஃப்டின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு 1,000 ரூபாய் வரும். ரெண்டாவது மாதம் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு வருஷம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதம் கம்மி ஆயிடுச்சு இல்லையா? அதனால வந்து 916.67. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதம் வட்டி 1,000 ரூபாய் வந்ததுன்னா ரெண்டாவது மாதம் ஒரு மாதம் குறைஞ்சிருச்சு. ஸோ 916 வரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கம்மி ஆகிட்டே இருக்கும். இப்போ கடைசி மாதம் நீங்கள் வந்து கொடுக்கறச்சே பார்த்தீங்கன்னா 83 ஒரு மாதம் தானே நீங்கள் கொடுக்குற 10,000 ரூபாய் வந்து ஒரு மாதம் தானே இருக்க போகிறது பேங்க்கில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 ருபீஸ் வரும். 83 ருபீஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, இதில் ஏதாவது டவுட் வந்ததுன்னா அப்புறம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6,500 வருது. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,20,000. இது நம்ம 10,000 ரூபாய் எல்லா மாதமும் கட்டிட்டு வரோமா, 1,20,000 ரூபாய் பிரின்சிபல் நம்ம கொடுத்த அசல். அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 6,500. ஆடினா மாதம் மாதம் கம்மியாக தான் வரும். ஏன்னா ஒரேடியாக நீங்கள் போடுறதுக்கும் மாதம் மாதம் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன் டைம் போட்டிங்கன்னா எஃப்டி உங்களுக்கு வந்து 10%ன்னு வச்சுக்கோங்க. 10% ஆஃப் 1,20,000. ஏன்னா முதல் மாதமே நீங்கள் 1,20,000 போட்டீங்க. இதில் தான் முதல் மாதம் 10,000 ரூபாய் போடுறீங்க, ரெண்டாவது மாதம் 10,000 ரூபாய். இதில் முதல் மாதமே 1,20,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000 ரூபாய் வரும். ஸோ 12,000 ரூபாய் எங்கே, 6,500 ரூபாய் எங்கங்கிறது பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் 10%க்கு டபுள் ஆகுதுங்க. நீங்கள் 6%, 8% அப்படி போட்டுக்கோங்க. பட் இதுதான் வந்து உங்களுக்கு கால்குலேஷன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒன் டைம் ஸ்கீம் பெட்டரா இல்லை மந்த்லி ஸ்கீம் பெட்டரா? இது வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நிறைய சிந்திக்கணுங்க. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2% எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு அதுக்கு போகாதீங்க. எப்போவுமே உங்ககிட்ட அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் பண்ண போறீங்க, ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. நான் திரும்பி இன் டீட்டெயில் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். ஸ்டே டியூன்ட். செகண்ட் விஷயம் என்னென்னா பேலன்சிங் ஆக்ட், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னுங்க. இப்போ நீங்கள் ஒரு லாட்ரி வாங்குறீங்க, நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி கொடுக்கறது இல்லை 1 லட்சம் கொடுக்கறது ஓகேங்க, அந்த ரிஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மோஸ்ட் ஆஃப் தி ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 6 பவுன் 7 பவுன் இது எல்லாமே முதலியே கொடுத்துட்றீங்க. அதுக்கு ரிட்டர்ன் என்ன வரப்போகிறது? 6%, 10%, 15%, வாட் எவர் இட் இஸ். ஆனால் அது வந்து வர்த்தா? அந்த ரிஸ்க் எடுக்கிறது கரெக்டாங்கிறது கொஞ்சம் யோசிங்க. நான் முதல்ல வந்து ஒரு கால்குலேஷன் காமிச்சிட்டேன். மந்த்லி ஒரு அமௌண்ட் இப்போ வந்து உங்களுக்கு கோல்டாக இருக்குது, அதை நீங்கள் மாற்றணும், அது வேறு விஷயம். பட் அமௌண்ட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஒன் டைம் ஸ்கீம் வந்து எனக்கு பொறுத்தவரையில், எனக்கு வந்து நான் கம்பேரிசன்லாம் பண்ணலைங்க. எந்தெந்த ஜுவல்லரி வந்து என்ன கொடுக்குறாங்க அதில் பற்றி நான் பேசலை. ஆனால் நான் சொல்கிறது வந்து ரொம்ப கிளியர் ஐடியா. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா இல்லை மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டரா, எது ரிஸ்க் ஃப்ரீங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். நம்ம வந்து இதை பற்றி பேசலை. நம்ம வந்து வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் whether Lalita jewelry or GRT or anyone. We are not comparing between two jewelries at all. We are comparing between one time scheme and monthly scheme. ஸோ மந்த்லி ஸ்கீமில் நீங்கள் காசாக தான் கட்ட போகிறீங்கன்னா ஒன் டைம் போட வேண்டாம் என்னை பொறுத்தவரையிலும். ஆனால் அது உங்கள் இஷ்டம். நான் இது வந்து வெரிஃபையே பண்ணலை, எந்த இதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வெரிஃபை பண்ணல. பட் பர்சன்டேஜ் கால்குலேஷன் ஓரளவுக்கு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ரிஸ்க் அண்ட் ரிவார்டுங்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து நாங்கள் ஈவன் நீங்கள் ஷேர்ஸ்லேயா இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்லேயா இருக்கட்டும் இதை பற்றி பேசுவாங்க. ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பேசுவாங்க, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பேசுவாங்க. இதில் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ரிஸ்க்குக்கு இந்த ரிட்டர்ன் வந்து தேவையா? நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ 1 பவுனோ 2 பவுனோ 3 பவுனோ நீங்கள் கொடுத்துட்டு சேதாரம் உங்களுக்கு கம்மியாகும்னு நீங்கள் 1 வருஷம் கழிச்சு அவ்வளோ 10 மாதம் கழிச்சு எடுக்க போகிறீங்க. அப்போது உங்களுக்கு வரப்போகிற ரிட்டர்ன் வந்து 10% இல்லை 5%. அதுக்கு ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறீங்க? கேபிட்டல் ஃபுல்லாக போட்டு. அது பெட்டரா இல்லையா? இப்போ இந்த கேஸில் நம்ம பார்ப்போம்.
இப்போ இந்த கேஸில் நம்ம பார்ப்போங்க. நீங்கள் முதல் மாதம் 10,000 கொடுத்துட்டீங்க. இப்போ 10,000 நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா முதல் மாதம் நீங்கள் எடுத்துருக்கிற ரிஸ்க்கு 10,000. ரெண்டாவது மாதம் நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிறது வந்து திரும்பி 10,000. முதல் மாதம் நீங்கள் ரிஸ்க் வந்து 10,000 12 மாதத்துக்கு எடுத்திருக்கீங்க. ரெண்டாவது மாதம் நீங்கள் 10,000 ரிஸ்க் வந்து 11 மாதத்துக்கு எடுத்திருக்கீங்க. மூணாவது மாதம் வந்து நீங்கள் 10,000 கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்திருக்கிறது வந்து பேலன்ஸ். ஸோ இப்போ லட்சே 10 மாதம் நீங்கள் போட்டிருக்கீங்க, 10 மாதம் சிட்டுன்னு வச்சுக்கோங்க. 10 மாதத்துக்கு நீங்கள் வந்து ரிஸ்க் 10,000 எடுத்திருக்கீங்க. இந்த கேஸில் அது அதர் கேஸு நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒன் டைமில் இங்கே போடுறீங்கன்னா இந்த 12,000 rupees ரிஸ்க்கு வந்து நீங்கள் மொத்தமே முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 10 monthsக்கு நீங்கள் 1,20,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க. நீங்கள் வந்து 2 பவுன் 3 பவுன் போட்டிங்கன்னா அது 3 லட்சம் 4 லட்சம் ஆகும். இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மாதம் நீங்கள் 1,20,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. இங்கே நீங்கள் முதல் மாதம் 10,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் நான் ஏன் சொல்கிறேங்கிறது புரியுதா? நீங்கள் வந்து என்ன நினச்சிப்பீங்கன்னா, ஓகே இது என்னங்க பெரிய விஷயம், இது வந்து எல்லாமே கரெக்டாக தானே முடியுது, எல்லாருமே கரெக்டாக தானே. இல்லைங்க, 1-2 கடைங்க க்ளோஸும் ஆயிருக்கு. இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அந்த 1-2ல் மாட்டிக்க வேண்டாம், நம்ம அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாங்கிறது தான் ஃபுல் குறிக்கோள் எனக்கு. ஓரளவுக்கு இந்த லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா லெட்ஸே 10 மாதம் நீங்கள் போட்டுட்டீங்க. லாஸ்ட் மாதம் வந்து 1 lakh ஆயிடுத்து உங்களுக்கு. அந்த லாஸ்ட் மாதம் 1 lakh நீங்கள் போட்டிருக்கீங்கிறது ரிஸ்க் டைம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 1 month தான். அப்போ இதே மாதிரி இங்கே வந்து 1 lakhல 10,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த டியூரேஷன் வந்து 2 months இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து இப்போ இது புரியுதா உங்களுக்கு? ரிஸ்க் வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். இப்போ 1,20,000 நீங்கள் வந்து ஒன் டைம் போட்டுட்டு 12 மாதம் ரிஸ்க் எடுக்கிறதும், 12 மாதமோ இல்லை 10 மாதம் சிட்டு 10 மாதம் ரிஸ்க் எடுக்கிறதும், 10,000 முதல்ல போட்டுட்டு 10 மாதம் எடுக்கிறது, ரெண்டாவது மாதம் 20,000 2 10 10 20 போட்டு வந்து 9 மாதம் ரிஸ்க் ஒரு 8 மாதம் ரிஸ்க் எடுக்கிறது. இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் புட்டிங் திஸ். யூ ஆர் லோவரிங் யுவர் ரிஸ்க். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இந்த கேஸில் வந்து நீங்கள் 10,000 ரிஸ்க். ஓகே, இது வந்து ஒரு லாட்ரி எக்ஸாம்பிள் தான் நான் அப்பவும் கொடுத்தேன் உங்களுக்கு. ஒரு 100 ரூபாய் லாட்ரி எடுத்து நீங்கள் வந்து 1000 ரூபாய் கிடைக்கிறது ஓகே, தட் இஸ் வர்த்துங்க, அது பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க யூ ஆர் டேக்கிங் அ பிகர் ரிஸ்க். இந்த இடத்துல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல யூ ஆர் டேக்கிங் அ பிகர் ரிஸ்க். ஸோ வாட் இஸ் த ரிஸ்க் அண்ட் த ரிட்டர்ன்ங்கிறது நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இது மெயினாக வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, அண்ட் எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் ஒன் டைம் ஸ்கீமுக்கும் மந்த்லி ஸ்கீமுக்குங்கிற வந்து டிஃப்ரென்ஸ்க்கு தான் நான் இதை வந்து போட்டு பார்த்தேன். நீங்கள் ஒவ்வொரு சிட்டு கடையிலும் நீங்கள் எங்கே சிட்டு எடுக்கிறீங்களோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்து கேல்குலேட் பண்ணி தென் யூ டேக் த டெசிஷன். அதுக்கு இது ஒரு அவேர்னஸ். இது தாங்க. என்னால் ரொம்பலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அழகாக எழுதி இதெல்லாம் என்னால் பண்ண முடியல. என்ன இருந்ததோ நான் ஒரு பேப்பர் பேனால் எழுதி அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன். பட் இது இன்னும் ஒரு பெட்டர் ப்ரெசன்டேஷன். இது உங்களுக்கு கிளியராக புரியலன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க. நான் வந்து திரும்பி அதை ஒழுங்காக ஒரு பிபிடியாவோ இல்லை ஒழுங்காக புரிகிற மாதிரி எதான பண்ணணுன்னா நான் அதுவும் நான் பண்ணுறேன். தேங்க்ஸ்ங்க.